உங்களுக்கு நினைவு நினைக்கிறேன், பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் பதவியில் இருந்தபோது அணுகுண்டு சோதனை பொக்ரான் 2 அப்படின்னு அணுகுண்டு சோதனை நடத்தினாங்க. அப்படி அணுகுண்டு சோதனை நடத்தின உடனே அமெரிக்கா நமக்கு பொருளாதார தடை விதிச்சது. சாங்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. பொருளாதார தடை விதிச்சது. பொருளாதார தடை என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கான பொருட்கள்லாம் வராது அப்படின்னு. நம்ம பாரத பிரதமர் அப்ப இருந்தவர் அமெரிக்கன் ஸ்டைலே தான் அதை அறிவிச்சாரு. ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம அணுகுண்டு சோதனை பண்ணது எவ்வளவு முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம அணுகுண்டு சோதனை நாம அறிவிக்கிற வரைக்கும் உலகத்துக்கே தெரியாது. அவ்வளவு சைலண்டா போனோம். நம்ம சாதாரண ஒரு லட்சுமி பட்டாசே சைலண்டா போட முடியாது. ஒரு அணுகுண்டே சைலண்டா போட்டிருக்காங்கன்னா எவ்வளவு விவரமா வேலை பார்த்துருப்பாங்க பாத்துங்க. அமெரிக்காவுடைய சேட்டலைட் இந்த பில்டிங்கை மேல சுத்திட்டு இருக்கு, ஒரு இன்ச்சு பாக்கி இல்லாம. அப்ப எவ்வளவு விவரமா போட்டிருப்பாங்க அப்படிங்கிற பாருங்க. அப்ப நம்ம வாஜ்பாய் அவர்கள் அமெரிக்கன் ஸ்டைல்லையே 2 கொடியை வச்சுக்கிட்டு நடுவில் உட்காந்து பிரஸ் மீட் கொடுத்த போதுதான் நம்ம அணுகுண்டு சோதனை பண்ணோங்கிறது உலகம் தெரிஞ்சது. அவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா பண்ணோம். அப்போ பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிச்சு அமெரிக்கா நமக்கு சாங்ஷன் போட்டாங்க. நம்ம இனிமே இந்தியாவுக்கு நாங்கள் பொருட்கள் கொடுக்க மாட்டோம்னு ஒரு தடையை விதிச்சாங்க. நம்ப மாட்டீங்க, இந்தியா அதுக்கு ரியாக்ட் பண்ணவே இல்லை. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லாபிஸ்ட், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செனட் மெம்பர்ஸ், பார்லிமெண்டரியன்ஸ் எல்லாம் சேர்ந்து சண்டை போட்டு நம்ம எந்த கோரிக்கையும் வைக்காமல் இந்தியா மீதான சாங்ஷனை ரிவோக் பண்ணாங்க அமெரிக்கா. என்ன காரணம்னு, அங்க நம்மளுடைய ஆட்கள் பூரா நமக்கு ரெப்ரசன்டேட்டிவ் உட்கார்ந்த முறை சொன்னா, சார் அவன்கிட்ட பேஸ்ட் தரமாட்டேன், பிரஷ் தரமாட்டேன் சொன்னா வேப்பங்குச்சி தேய்ச்சிட்டு போயிடுவான் சார், அவங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது சார், நம்ம தான் சார் விற்கணும், அவன் சாம்பலை தேய்ச்சிட்டு போயிட்டே இருப்பான், இதாண்டா சரி சொல்லிச்சிருப்பான், ஆளும் மேலும் பல்லு குருதி 4ம் 2ம் சொல்லு குருதின்னு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க சார், அவங்க குச்சி வச்சு தேய்ச்சி போயிடுவாங்க சார் அப்படின்னு. அவங்க நம்மளை பத்தி அவங்களுக்கு தெரியாது. 140 கோடி பேர், லார்ஜஸ்ட் மார்க்கெட் குளோபலா. ஏன்னா சைனால நீங்க எந்த பொருளையும் விற்க முடியாது, அவனே வச்சு வித்துட்டு இருக்கான், அவனே உலகத்து பூரா வித்துட்டு இருக்கான். மேட் இன் சைனான்னா நம்மளாம் பூரா பயந்துருவோம். அந்த மாதிரி பெரிய அளவு ப்ராடக்ட் அவனே வித்துட்டு இருக்கான். அப்போ உலக நாடுகளில் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணா அதை வாங்குறதுக்கான ஆள் யார் அப்படின்னா அது இந்தியன்ஸ். 140 கோடி பேர் இருக்கக்கூடிய மார்க்கெட். ஏஐ உள்பட எதுவாக இருந்தாலும் அதுல நம்பர் 1 நம்மால் இருப்பான். என்ன ஒரே பிரச்சனை, நம்ம ஊர்ல இருக்க மாட்டான், அவன் வெளிநாட்டில் இருப்பான், அவ்வளவுதான் அவனுக்கு. அப்ப அவனுக்கு என்ன மண்டை இருக்கு, மசாலா இருக்கு, அதை ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கு இங்க எல்லாம் அது வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படின்னு அதான் தெரியுது. நம்ம நண்பர் சொன்னார்ல, நான் எவ்வளவு தொண்டை தண்ணி யூஸ் பண்ணி என் பேச்சை கேட்டு காப்பி பண்ணி பேசினா 1,00,000 பேர் பாக்குறாங்க, நான் பேசினா 300 பேர் பாக்குறாங்க. அவருடைய வழி எனக்கு தான் தெரியும். அதற்கு முன்னாடி வேற ஒரு தம்பி பேசினாரு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா, ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தாரு. அவர் எவ்வளவு வியூஸ் வாங்குறது அப்படின்னு சொல்லி பேசினாரு. எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. எனக்கு அந்த மேட்டர் தான் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஏன்னா எவ்வளவு வியூஸ் வாங்குறதுன்னு சோசியல் மீடியாவில் போற எங்க ஆட்கள் புரிய மண்டே உடைச்சிட்டு இருப்பாங்க. பூ கடைக்கு சென்ட் தேவையில்லைல்ல, பூ கடைன்னா பூ ஒரிஜினல் பூ அதுவே மணக்கும்ல அப்படின்ட்டு. ஸோ நமக்கு இவ்வளோ பெரிய மார்க்கெட்டாக நம்ம இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக இங்கே தேடி வரும். அது எஃப்டியா இருக்கலாம், இங்கேயே இருக்கக்கூடிய உற்பத்திக்கான விஷயங்களா இருக்கலாம். அப்போ நாம எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு ஒரு பெரிய கேள்வி வரும். எனக்கு இதில் ஏதாவது நாலேஜ் இருக்குதா அப்படின்னா, செய்தியில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதா என்னுடைய நாலேஜ். வேற ஒன்று, ஐ எம் அட் நியூஸ், நான் நியூஸில் இருக்கேன். அது பல சமயங்களில் நாங்கள் பொருளாதாரம் பற்றியும் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கோம். நாங்கள் எங்களுடைய ஜேர்னலிசம் கிளாஸில் சொல்லுவோம், you may not be a master of any particular subject, but you should be aware of every other subject. எல்லா விஷயத்தை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். ஏஐ என்ன மாதிரியான இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். குறைஞ்சபட்சம் நம்முடைய ஐஐடியுடைய டைரக்டர் காமக்கோடிட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் நான் சொல்றது, அவர் பெரிய மாஸ்டர், அந்த அளவுக்காக நம்ம ஊரில் இருக்கிறாருங்கிறதுக்காக அவரையாவது ரீச் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தெரிஞ்சுக்காத விஷயமே இல்லை. கிரிக்கெட்ல நீங்க ஒரு பெரிய ஒரு மாஸ்டரா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கிரிக்கெட்டில் கோல் போட மாட்டாங்க, ரன் எடுப்பாங்கிற பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். நம்ம அந்த மாதிரியான ஒரு பேசிக் நாலேஜாக இருக்கணும். அப்போ எல்லா சப்ஜெக்டும் அப்படித்தான் எங்களுக்கும் மார்க்கெட் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வேற, ரெவென்யூ அப்படிங்கிறது வேற அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது சார்லாம் கோச்சுக்கிட்ட போறாரு, என்னெல்லாம் பேசுறாங்க பாரு. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வேற, ரெவென்யூங்கிறது வேற அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு எது சர்ப்ளஸா இருக்குதோ, எதை நீங்கள் ஒரு கேம் ஆடி பார்க்க முடியுமோ அதை நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை என்னுடைய ரெவென்யூ மாடலாகவே இதுதான் இருக்க போது, நான் ஷேர் புரோக்கிங்கோ, ஷேரில் நான் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ, இதுலேருந்து மாற்றி நான் போட்டு வாங்கி கொடுத்து பண்ணுறதோ தான் என்னுடைய லைஃபாகவே இருக்க போதுன்னு, அதுக்கு நீங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து நிறைய அனுபவம் வாங்கி அதற்கு பிறகு அது உங்களுடைய ரெவென்யூ மாடலாக மாற்றினா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நேரடியாக எடுத்தோடனே இதுதான் என்னுடைய லைஃப் டைம் ரெவென்யூக்கான மாடல் யூஸ் பண்ணால் அதில் ரிஸ்க் நிறையா இருக்குன்னு பார்க்குறேன். இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் ஒரு ட்ரையலாக நீங்கள் பார்த்துட்டு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு சின்னதாக போட்டு அந்த யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட். அதில் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ரொம்ப உதவும் நான் பார்க்குறேன். ஏன்னா கையில் எவ்வளவு காசு கொடுத்தாலும் கிடைச்சாலும்
அதை தக்க வைக்கிறதுங்கிற ஒரு தனித்திறமை. யோசிச்சு பாருங்க நீங்க, அம்பானியுடைய திருபாய் அம்பானியுடைய குடும்பத்தில் வந்து சொத்து ரெண்டா பிரிக்கப்பட்டது. திரு சிதம்பரம் அன்னாள் நிதியமைச்சர், அவர் நேரடியாக போய் திருபாய் அம்பானியோட குடும்பத்தில் ரெண்டா பிரித்து முகேஷ் அம்பானிக்கும் அனில் அம்பானிக்கும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வந்து சொத்து பிரிப்பில் தலையிட்டு பண்ணார். ஏன்னா அவ்வளோ பெரிய குடும்பம், அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டா பிரித்து கொடுத்தாங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரு 20 வருஷம் கழிச்சு அனில் அம்பானி திவால் ஆயிட்டார். முகேஷ் அம்பானி எங்கேயோ போயிட்டாரு. ஜஸ்ட் ஒரு 2-3 நாள் முன்னாடி தான் அதானிட்ட நம்பர் 1 பொசிஷனை ஸ்கிப் பண்ணாரு. நம்பர் 1 பொசிஷன்ல அதானி வந்திருக்காரு. இப்போதான் நம்பர் 2 பொசிஷன்ல அம்பானி நிற்கிறாரு. அப்ப ஒரே குடும்பம், ஒரே வித்து, அண்ணன் தம்பி 2 பேரு. அனில் வந்து வேற மாதிரி போயிருச்சு. அந்த அனில் நீங்க படக்கணும் என்ன, அனில் அம்பானி வேற மாதிரி போயிருச்சு. முகேஷ் நம்ம வந்து கெட்டிக்காரா வந்துட்டாரு அப்படின்னு பார்க்கணும். அப்ப இது எங்க வந்து நிற்குதுன்னா, அப்ப வந்து உங்கள்கிட்ட 1000 கோடி ரூபாய் இருந்தாலும் அது 10,000 கோடியாக மாறப்போதா, வெறும் 10,000 ரூபாயா மாறப்போதாங்கிறதுலையும் ஒரு பெரிய நாலேஜ் ஒன்று தேவைப்படும். அதுக்கு தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எதில் போடணும், என்ன போடணும். எங்கள் ஊரில் அழகாக சொல்லுவாங்க, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆற்றுல போட்டால் கூட அளந்து போடணும்டா அடிப்போம். ஏன்னா ஒரு கணக்கு இருக்கும். இல்லை சும்மா நாத்துக்கு வந்தது புரிஞ்சிருக்கும். எதுவாக இருந்தாலும் ஒரு கணக்கு இருக்கும், அக்கௌண்ட் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கிறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல நமக்கு ஒரு பெரிய நாலேஜ் வேணும். நம்ம வந்து வெறுமனே நம்மகிட்ட வந்து கையில காசு இருக்குது அப்படிங்கிறனால விட்டுறக்கூடாது, அப்புறம் திரும்பி கிடைக்காதுன்னு பார்க்குறோம். இன்வெஸ்ட்மெண்ட்ல சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது. ரியல் எஸ்டேட்ல வந்து அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து கிடைக்கவே கிடைக்காது. பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா ரொம்ப எளிமையான பாயிண்ட். உலகத்தின் அதிக மக்கள் தொகை கண்ட நாடு நீங்கள் படிச்சிருக்கும் போது சைனாவா இருக்கும். இன்னைக்கு நாம தான். ஸோ நம்ம வந்து சைனாவை சர்பாஸ் பண்ணி வந்துட்டோம். நம்ம வந்து நம்பர் 1 உட்காந்துருக்கிறோம். அப்போ மக்கள் தொகையை பெருகிட்டே போகுது, நிலம் குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னா அப்போ நிலத்துக்கான வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு சொந்த வீடு வாங்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. அதனால ரியல் எஸ்டேட்ல நீங்கள் வீடோ நிலமோ ஃப்ளாட்டோ சொந்த தனி வீடோ ஏதோ ஒன்று, அண்ட் அக்ரிகல்ச்சர் லேண்டோ ஃபார்ம் லேண்டோ ஏதோ ஒன்று வந்து கட்டாயம் வரும். லேண்டுக்கு வந்து பெரிய வேல்யூ இருக்கு. அதை விட பெரிய பியூட்டிஃபுல்லான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஈஸி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கோல்டு. அதில் வந்து கோல்டு நீங்கள் வந்து பிரதர் SIPக்கு 10 ரூபா சொன்னார்ல, அந்த மாதிரி கோல்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஆன் பேப்பரை நீங்கள் வந்து வாங்கிக்கிற முடியும். நீங்கள் வந்து கவர்மெண்ட்டே பண்ணுது, நிறைய நிறுவனங்கள் பண்ணுறாங்க. என்னுடைய அம்மாட்ட வந்து ஒரு 10 பவுன் செயின் இருக்கும். அந்த 10 பவுன் செயினுடைய ரேட் இன்னைக்கு என்னங்கிற நீங்க பாத்துங்க. அந்த 10 பவுனை எங்க அம்மா அப்படியே கழட்டி என்னுடைய ஒய்ஃப் கழுத்துல மாத்தி விட்டா அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த கமாடிட்டி அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுச்சு ஓவர் நைட்ல. அதோடைய ஓனர்ஷிப் உடனே மாறிச்சு. நாளிலிருந்து அது வந்து என்னுடைய ஒய்ஃபோடைய ப்ராப்பர்ட்டி. நேற்று வரைக்கும் அந்த சேஞ்ச் டிரான்ஸ்ஃபர் எப்படி நடக்கு பாருங்க. மேட்டர் ஆஃப் எ மினிட், அவ்வளவுதான்.